அமர்நாத் முடிச்சுட்டு இப்போ இங்கே ஜம்முவில் வைஷ்ணவ் தேவி யாத்திரா வந்திருக்கோம். கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியுது, செம்ம ரஷ்ஷு. கரெக்டாக இப்போ 5:25 எங்களோட யாத்திரை இப்போ ஆரம்பிச்சிருக்கு. 12 கிலோமீட்டர்ஸ் அப் 12 கிலோமீட்டர்ஸ் டவுன். ஸோ ஆல்மோஸ்ட் 24 கிலோமீட்டர்ஸு. ஸோ இந்த 24 கிலோமீட்டர்ஸ் நடந்தா வரணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். தெரியல, ஏன்னா அமர்நாத் ஆல்ரெடி நடந்ததுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்குமா இருக்கான்னு தெரியல. பட் செம்ம க்ரௌடாக இருக்குது. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும். ஒரு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி அப்பா அமர்நாத் அளவுக்கு கஷ்டமாக இல்லை. ஏன்னா ரோட்ஸ் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அமர்நாத்தில் நம்ம ரோடே இல்லை, மற்றபடி மலை ஏறுறது தானே. நல்ல மழை திடீர்னு. ஸோ சரி, இருந்தாலும் கூட எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் மேலே மேகம்லாம் எப்படி இருக்குன்னு. செம கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் அமர்நாத் மாதிரி சில்லெல்லாம் கிடையாது. ஐ மீன் அந்த ஸ்னோவில் இருக்கிற அந்த குளிர் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்குது. ஆனாலும் நாங்கள் நடந்து எங்களுக்கு ரொம்ப வேர்த்து தான் போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்க வியூ. சும்மா வழியில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. செம்ம வியூ. அதுவும் ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்கிறதுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குது. மேபி நடக்காமல் இருந்தால் சில்லுன்னு இருக்குமோ என்னவோ. எங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது, ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு இப்போவே. அப்பா 2 கிலோமீட்டர் வரப்போகுது. ஆனால் சரியான மழை. ஆக்சுவலி அதை விட ஈஸியாக தான் இருக்குது, நல்லா ஃப்ரீயாக நடந்துடலான்னு பார்த்தோம். ஆனால் மழை சரியாக அடிக்குது. சுத்தமாக மழை ரொம்ப இருக்கிறதுனால ஏறவே முடியல. ஆக்சுவலி கொஞ்சம் தூரம் போனால் க்ளோஸ்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்டில் மழையில் ஒரே கச்சக்கச்சான எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது நடக்கிறதுக்கு. ஒரு 2.5 கிலோமீட்டர் ஐ திங்க் வந்திருப்போம்னு. நல்லா இருட்டாக இருந்தது. திரும்பி வானம் நல்லா வெளுத்து சமையல் வெளுத்து வந்திருக்கு. இங்கே ஒரு போகிற வழியில் ஒரு மங்கி, நிறைய மங்கி, ஒரே தொல்லை. அது என்ன மாதிரி வெரைட்டினா இந்த மாதிரி வெரைட்டி தான். எவ்வளோ பெருசாக இருக்கு. அம்மா சாமி, மா நீ ரொம்ப கிட்ட எல்லாம் பார்க்காதம்மா, ஃபோன் இங்கே பிடிங்கிற போகிறது. வாமா அம்மா, ஏ வா வந்துட்டு போகலாம். சரிம்மா. சிட்டி வியூ. அங்க ரெயின்போ இருக்கு. வா. ஈஸியா இருக்கும், நடந்துடலான்னு பார்த்தோம். அந்த வர்ணபவனிக்கே புரியல. மழை கொட்டுது, அதுவாது பரவாயில்ல. ஷூ சாக்ஸ் எல்லாம் ஈரமாகி சொதன்னு உள்ள இருக்கு. இதெல்லாம் தான் கஷ்டமா இருக்கு நடக்கிறதுக்கு. ஜெய் மாதாஜி. கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லாரும் டயர்டாக இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. மழையும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ப்ளஸ் நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் டயர்டாகிட்டு. பிகாஸ் அங்கே வேறு நடந்துச்சு, அப்புறமா இங்கே வந்துட்டனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டைம் 10:40 ஆச்சு. இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்கு வைஷ்ணவ் தேவி அவங்களோட சேவிக்கிறதுக்கு. அதை பவன்னு சொல்கிற இடம் போகிறதுக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. பட் நடுவில் ஒரு ½ hour ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ 3 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். இன்னொரு 45 மினிட்ஸ்க்குள்ளே பார்க்கலாம். இங்கே தெரியுதுல்ல, இதுதான் வைஷ்ணவ் தேவி மாதா இருக்கிற இடம். இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நாங்கள் அங்கே ரீச் ஆகிடுவோம். செமையாக இருக்குல்ல, வந்தாச்சு. ஆனால் இதுக்கு மேலே வந்து ஃபோன் நாட் அலவுட்.
ஸோ கிளாக் ரூமில் வைக்க போகிறோம். ஸோ அப்படியே தர்ஷன் பார்த்துக்கோங்க. ஜெய் மாதா தி. ஓம் மகாலட்சுமியை நமக. ஃபைனலி 6 hours ஆஃப் யாத்திராக்கு அப்புறமா 11:30க்கு இங்கே ரீச் ஆனோம். கிளாக் ரூம்லலாம் வச்சுட்டு ஆல்மோஸ்ட் 12 o'clock தர்ஷனுக்கு போனோம். 11:50 அந்த மாதிரி. சான்ஸே இல்லைங்க தர்ஷன். சூப்பர். ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டு மனசே இல்லாமல் இன்னொரு வாட்டி வேறு காலியாக இருந்தேன்னு போனப்போ இந்த பிரசாதம்லாம் அங்கே தேவி கிட்ட வச்சுருந்த பிரசாதம் வந்து அந்த பண்டிட்ஜி வந்து கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஆல்மோஸ்ட் 5:30க்கு ஆரம்பிச்சு இந்த 6 hours ட்ரெக் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் அமர்நாத்லாம் நடந்து வந்ததுக்கு அப்புறமா என்னடா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஸ்டில் இங்கே வந்தோடனே அந்த தர்ஷன் வந்து வி வேர் ஸோ ஹாப்பி. ஜெய் மாதாஜி. ஸோ நீங்கள் எல்லோரும் தர்ஷன் முடிச்சுட்டு தூங்குறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எவ்ரி ஒன் வேர் ஸோ ஹாப்பி. ஓம் மகாலட்சுமியை நமக. கீழே இறங்க ஆரம்பித்து 1 hour ஆச்சு. ஒரு 3 kilometers கவர் பண்ணியிருக்கோம். 24 hours ஓப்பனா. ஸோ இந்த டைம்லேயும் ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் 9 kilometers இருக்குது. பட் ஹீ ஃபீல் ஸோ டயர்ட். ஸோ மீதி யாத்திரையை இவர் வந்து இந்த குதிரையில் தொடங்குவார். ஹாய் அம்மா. சேஃப். நான் பின்னாடியே வந்துடுறேன் ஃபாஸ்ட்டாக. ஒரு 7 kilometers முடிச்சிருக்கு. இன்னும் இறக்கத்தில் 5 kilometers இருக்கு. Draining out. Yeah, I can do it. Just ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தில் தான் கீழே இறங்குறேன். இன்னும் கரெக்டாக 5.5 kilometers இருக்கு. ஸோ இறங்கிடுவேன். இவ்வளோ மழை பெய்யுதுன்னு பார்த்தா இறங்கும் போது அதை விட கொடுமை சரியான மழை அடிக்குது. இறங்கவே முடிய மாட்டேங்குது. சான்ஸே இல்லை. சரியான மழை. இன்னும் 3 kilometers தான் இருக்கு. 3 kilometers முடிச்சுட்டா அவ்வளோதான். சாயங்காலம் 5:30 மணிக்கு ஆரம்பித்த வைஷ்ணோதேவி பயணம் காத்தால 4:30 மணிக்கு தான் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 11 மணி நேரம். அதுவும் கடைசி 2 மணி நேரம் இறங்கிறதுக்குள்ள நிஜமாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. குதிரையிலேயே வந்தாலும் அந்த 7 kilometer பயணம் வந்து சரவணனுக்கும் ரொம்ப டஃப்பாக இருந்தது. இந்த ஆன்மீக பயணம் மூலமாக எங்களுடைய உடலின் வலிமை, மன உறுதி, சகிப்புத்தன்மை, பொறுமை இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. டெஃபினட்டாக எல்லாரும் இதை வந்து தன்னோட வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய ஒரு பயணமாக நாங்கள் நினைக்கிறோம். ஜெய் மாதாதி. ஓம் மகாலட்சுமியை நமக. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய.